கண்ணொளி தந்த அங்கையர்கண்ணி. அன்னை மீனாட்சிக்கு அங்கையர்கண்ணி என்ற கண்ணோடு சம்பந்தப்பட்ட பெயர் உண்டு. இதற்கு மீன் போன்ற கண்கள் உடையவள், மீன் தன் குட்டிகளை கண்களாலே பாதுகாப்பது போல காப்பவள் என்றெல்லாம் பொருள் சொல்வார்கள். ஆனால் தீயில் தன் கண்களை இழந்த ஒரு பக்தனுக்கு அவள் கண்ணொளி வழங்கிய கதை இது. மெய்ஞானியான நீலகண்ட தீட்சிதர் சிறு வயதிலேயே மீனாட்சி உபாசகராக திகழ்ந்தார். இவரது ஞானத்தை கண்ட திருமலை நாயக்கர் இவரை தனது முதலமைச்சராக நியமித்தார். அரச பதவி என்றாலும் ஆன்மீக வாழ்க்கையை கைவிடாது தத்துவ மார்க்கத்தில் ஈடுபட்டு கொண்டு விளங்கினார் தீட்சிதர். நீலகண்டருக்கு ஒரு பெரும் சோதனை வந்தது. திருமலை மன்னரின் மனைவியின் சிலையை தீட்சிதர்கள் நேரடி பார்வையில் சிற்பி சுந்தரமூர்த்தி செதுக்கினார். ராணியின் வலது தொடையில் ஒரு லேசான சில்லுக்கள் சிதறி விழுந்தது. சிலையில் குறையாக தெரிந்ததால் சுந்தரமூர்த்தி அதை சரி செய்ய முயன்றார். மீண்டும் அதே இடத்தில் சில்லு சிதறி விழுந்தது. தெய்வீக கலையில் கைதேர்ந்த தீட்சிதரிடம் சிற்பி இது பற்றி தெரிவித்தார். ஞானக்கண் கொண்டு பார்த்த தீட்சிதர் ராணியின் வலத்தொடையில் மச்சம் இருப்பது தெரிந்தது. ஆகையால் அது அப்படியே இருக்கட்டும் என்று சிலையை அமைத்துவிடும்படி கட்டளையிட்டார். நடந்த நிகழ்ச்சிகளை அறிந்த திருமலை நாயக்க மன்னர் மனதில் சந்தேகம் ஏற்பட்டது. அவரை கைது செய்யும்படி உத்தரவிட்டார். காவலர் அவரது வீட்டிற்கு வந்தனர். அவர்கள் நடந்ததை தெரிவித்து கைது செய்ய வந்திருப்பதையும் கூறினர். அப்போது தீட்சிதர் உலகை ஈன்ற நாயகி மீனாட்சி அம்மைக்கு கற்பூர ஆரத்தி செய்து கொண்டிருந்தார். தன் மீது மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்த மாமன்னர் தன் மீது சந்தேகம் கொண்டதை எண்ணி வருந்தினார். உணர்ச்சி வசப்பட்டவராய் கற்பூர ஜோதியை தன் கண்ணில் வைத்து கொண்டு கண்களை பொசுக்கிக் கொண்டார். மன்னருக்கு செய்தி சென்றது. அவர் தம் தவறை உணர்ந்து தீட்சிதரின் இல்லத்திற்கு ஓடோடி வந்து தவறுக்கு வருத்தம் தெரிவித்தார். ஞானமே வடிவான தீட்சிதர் மீனாட்சி அம்மை மீது ஆனந்த சாகர ஸ்தவம் எனும் 108 ஸ்லோகங்களை சொல்லி பாடினார். அப்போது மீண்டும் கண்ணொளி கிடைத்தது. பிறகு திருமலை மன்னர் நீலகண்டருக்கு திருநெல்வேலி அருகிலுள்ள பாலமடை என்ற இடத்தை தானமாக அளித்தார். அங்கே ஒரு சிவாலயம் அமைத்தார் தீட்சிதர். அம்மையையும் அப்பனையும் வழிபட்டு அங்கேயே சமாதி அடைந்தார்.